வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்எஸ் ஃபேஷன். உங்ககிட்ட ஒரு ரூ. 100 இருக்கா? சூப்பரான ஆரி ஒர்க்கையே மிஞ்சுற அளவுக்கு ஒரு ஸ்மார்ட்டா ஒரு ஸ்டோன் ஒர்க் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் இதுதான். இந்த மாதிரி கம் எடுக்கும்போது B7000 எடுத்துக்கோங்க. அது ஸ்டோன் கொஞ்சம் கூட விழுகிறதே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இந்த ப்ளவுஸில் தான் இந்த ஒர்க் பண்ண போகிறேன். பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஒரு ஸ்டோனை மட்டும் ஒட்டிட்டு நம்ம கம் வச்சு இந்த ஒரே ஒரு பிங்க் கலர் மட்டும் வச்சு நான் ஒட்டுறேன். ஏன்னா இந்த saree பிங்க் கலர் சாரியில் ஒரு சில்வர் கலர் ஷேடு உள்ள ஒரு saree. அதனால் நான் இந்த ஒர்க் பண்ணுறேன். சரி, உங்களுக்கு இதுலேயே ஏதாவது க்ரியேட்டிவாக தெரிஞ்சு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே ஒரு நம்ம ஒரு ஸ்டோன் ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு ஆரி ஒர்க்காக சரி, நீங்கள் மொபைலில் பார்க்குறீங்க, சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்கன்னா, ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணாதீங்க. அதை விட உங்களோட முயற்சியும் அதில் ஏதாவது இருக்கணும். அப்போது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன சஜஷன் தான். நீங்கள் இந்த பக்கம் எத்தனை ஸ்டோன் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத எண்ணிட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் வைங்க. அப்போ உங்களுக்கு ரெண்டுமே ஈவனாக தெரியும். நான் அந்த மெத்தட் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். சும்மா இலை மாதிரி 2 சைட்லேயும் ஒட்டுறது தாங்க. வேறு எதுவும் பெருசாலாம் இதில் ஒர்க் இல்லை. அப்படியே ஒட்டிகிட்டே வந்துருங்க. அப்படியே ஒட்டிகிட்டே வந்தோம் அப்படின்னா இதோட சென்டர் பாயிண்ட் வரைக்குமே அதை நீட்டாக ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு மிரர் வச்சுருக்கேன், ஆப்போசிட் சைடில் ஒரு மிரர் வைப்பேன், அவ்வளோதான். 2 மிரர் மட்டும்தாங்க வைக்கிறேன். மற்றபடி இதில் அதிகம் நான் மிரர் யூஸ் பண்ணலை. இப்போது கீழே நம்ம ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கோம். அந்த நெக்கில் சென்டரில் வந்து இந்த டிசைன் வச்சுக்கிறேன். இப்போது ஒன் சைடு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நான் அடுத்த சைடில் நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால நான் அடுத்த சைடையும் நானே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு சாரியில் இப்போ பிங்க் வித் க்ரீனு, பிங்க் வித்து ப்ளூ, இல்லை ப்ளூ வித் க்ரீன் அந்த மாதிரி காம்பினேஷனில் இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி காம்பினேஷன்லேயுமே நீங்கள் ஸ்டோன் வாங்கி ஒட்டிக்கலாம். அது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு சில சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் ஷேடு இருக்கும், பட் அது ஒரு டபுள் கலரில் இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு கோல்டு கலர் சாரீ ப்ளவுஸ் எடுத்து அதில் இப்போ பிங்க்கு வித்து க்ரீன் கலரில் உங்களுக்கு பார்டர் கலரோ கான்ட்ராஸ்ட் கலரும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டோன் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது என்னோடய சஜஷன். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக புரியும். ஸோ நம்ம அந்த ஸ்டோனெல்லாம் வந்து நீட்டாக எடுத்து ஒட்டிக்கோங்க. இந்த ஸ்டோன் ஓட்டுறதுக்கெலாம் இந்த ஏனோ பென் மாதிரிலாம் இருக்குதுங்க, ஆனால் அதை நான் வாங்கி வைக்கல. ஸோ நான் சும்மா இந்த மூடியை வச்சே நான் ஒட்டிட்டேன். உங்களுக்கு எப்படி தோதுப்படுதோ அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ கைக்கும் ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் கொடுத்துருக்குறேன். இதுதான் அதோட ஃபைனல் லுக்கு. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ப்ளவுஸ்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கைக்கும் பாருங்கள், ரொம்ப சிம்பிள் டிசைன் தாங்க. அதனால தான் நான் தனித்தனியாக வீடியோ போடாமல் ஒரே வீடியோவிலே கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ கைக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாக போட்டிங்கனாலே ரொம்ப கிராண்டாக இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குது. தேங்க்யூ.